Welcome, my dear students. I am Prithviraj, Max teacher. Today we are going to discuss the topic is index numbers. Index numbers la three types of index numbers பார்க்குறோம். Laspier's price index number, Passive's price index number and Fisher's price index number. First, price index கான formula sum of P1W by sum of P0W into 100. W இது வந்து weight quantity, P1ங்கிறது கரண்ட் இயரோட ப்ரைஸ், P0 பேஸ் இயரோட ப்ரைஸு. நெக்ஸ்ட் நம்ம பர்டிகுலராக லாஸ்பியரோட ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் பார்க்குறோம். ஸோ லாஸ்பியர்னால மேலே எல் போட்டுக்கிறோம். 0 பேஸை மீன் பண்ணும், 1 வந்து கரண்ட்டை மீன் பண்ணும். தட் இஸ் ஃபார்முலா. லாஸ்பியருக்கு எப்பவுமே குவான்டிட்டி வந்து பேஸ் குவான்டிட்டி தான் வரும், Q0. இதே பேசிவ்னா கரண்ட் குவான்டிட்டி வரும், Q1 வரும். மற்றபடி ரெண்டுக்குமே சேம் தான், P1 by P0, P1 by P0 ரெண்டுக்கு ரேஷியோ இருக்கும். இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கணும். லாஸ்பியர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் பேஸ் குவான்டிட்டியோட ரிலேட் ஆகிருக்கும். இதே பேசிவ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் கரண்ட் குவான்டிட்டியோட ரிலேட் ஆகிருக்கும். ஃபார்முலா பார்த்துக்குங்க. கேபிட்டல் P எல் மென்ஷன் பண்ணுறது, 0ங்கிறது பேஸு, 1ங்கிறது கரண்ட்டு. இந்த லாஸ்பியருக்கு எல்லை நம்ம இங்கே ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் P1 Q0 by sum of P0 Q0 into 100. நெக்ஸ்ட்டு பேசிவ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் P01. பேசிவுக்கு கேபிட்டல் P, இதை நம்ம ஃபஸ்ட்டு லெட்டரை இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். பேசிவ் அந்த சிம்பிளாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் P1 Q1 by sum of P0 Q1 into 100. இங்கே Q1ங்கிறது கரண்ட் குவான்டிட்டி, P1ங்கிறது கரண்ட் ப்ரைஸு, P0ங்கிறது பேஸ் ப்ரைஸு. அவ்வளோதான் இந்த ரெண்டு ஃபார்முலா. இது ரெண்டுக்குமே ஜாமெட்ரிக்கல் மீன் எடுத்தால் அது ஃபிஷருக்கு கேபிட்டல் எஃப், அதான் ஜாமெட்ரிக்கல் மீன் ஆஃப் லாஸ்பியர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் இன்ட்டு பேசிவ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர். இதோட ஃபார்முலாவை அங்கே கீழே எழுதியிருப்போம், இதோட ஃபார்முலா கீழே எழுதியிருப்போம். இது ரெண்டுக்குமே 100 காமனாக எழுதியிருப்போம். இந்த ஃபிஷருங்கிறது இந்த ரெண்டுக்குமே ஜாமெட்ரிக்கல் மீன் எடுக்கிறது. ஸோ அதனால் நம்ம இதை வந்து இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த ஃபார்முலாவில் இருக்க இந்த வேல்யூஸ்லாம் இந்த லாஸ்பியர் பேசிவோட ஃபார்முலாவை கூட இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சரி, ஃபஸ்ட் நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். பாருங்கள், இண்டெக்ஸ் நம்பரை ஃபைன் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி டேபிள் நம்ம கொடுத்துருவோம். இது வந்து கொஸ்டின் நம்பர் 14, எக்ஸசைஸ் 9.2. கமோடிட்டி கொடுத்துட்டான் ABC, 3 தான் இருக்குது. அதில் பேஸ் இயர் 2002, கரண்ட் இயர் 2012. 2 இயர் கொடுத்தான்னா எந்த இயர் மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கோ அது நமக்கு கரண்ட் இயர். மினிமம் வேல்யூவாக இருக்கிற இயர் வந்து பேஸ் இயர். பேஸ் இயரில் ப்ரைஸு P0, பேஸ் இயரோட குவான்டிட்டி Q0, கரண்ட் இயரோட ப்ரைஸு P1, பேஸ் கரண்ட் இயரோட குவான்டிட்டி Q1. இந்த 4 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் கரெக்டாக எடுத்து எழுதணும். இது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சமூகம் மாறி மாறி கொடுத்துருப்பான். அது ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு புரியும். பேஸ் இயர்னால் அதோட ப்ரைஸு P0, அதேமாதிரி பேஸ் இயருக்கான குவான்டிட்டி Q0, கரண்ட் இயருக்கான ப்ரைஸு P1, கரண்ட் இயருக்கான குவான்டிட்டி Q1. இது ஏன்னா நெக்ஸ்ட்டு ஃபார்முலா வரும், அதுக்காக சொல்கிறோம். இதை 10, 12, 15, Q0 20, 34, 30, P1 16, 18, 20, Q1 10, 42, 26. நமக்கு ஃபார்முலாவுக்கு தேவை சம் ஆஃப் P0 Q0, சம் ஆஃப் P1 Q1, சம் ஆஃப் P0 Q1, சம் ஆஃப் P1 Q0. இதெல்லாம் தேவை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு P0யும் Q0யும் மல்டிபிள் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த காலமில் எழுதிக்கிறோம். இந்த ஃபார்முலா நமக்கு காலம். இங்கே என்ன இருக்குது, 10, 20 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 200. நெக்ஸ்ட்டு 12 34 சார் 408, 15 30 சார் 450. இதேமாதிரி நெக்ஸ்ட்டு P1 Q1 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். 16 10 சார் 160, 18 42 சார் 756. நெக்ஸ்ட்டு 20 26 சார் 520. நெக்ஸ்ட்டு P0 Q1, P0 ஃபஸ்ட்டு என்ன 10, Q1ல் ஃபஸ்ட்டு 10 10 10 சார் 100. நெக்ஸ்ட்டு 12 42 சார் 504, 15 26 சார் 390. சிமிலர்லி இதே மாதிரி P1 Q0, P1 இங்கே இருக்குது, Q0 இங்கே இருக்குது. 20 16 சார் 320, 18 34 சார் 612, 20 into 30 ஆர் 600. தென் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் சம் பண்ணால் இதான் நமக்கு சம் ஆஃப் P0 Q0 ஃபைனலாக இருக்குது பாருங்கள். இதான் 1058, இதான் சம் ஆஃப் P0 Q0. நெக்ஸ்ட்டு 1436, இதான் சம் ஆஃப் P1 Q1. 994, இதான் சம் ஆஃப் P0 Q1. 1532, இது சம் ஆஃப் P1 Q0. இப்போ நேராக நம்ம ஃபார்முலாவுக்கு வந்துடலாம். லாஸ்பியர்ஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் PL ஈக்குவல் டு சம் ஆஃப் P1 Q0 பை சம் ஆஃப் P0 Q0 இன்ட்டு 100. நம்ம ஃபைன் பண்ண சம் ஆஃப் P1 Q0 என்ன இங்கே பாருங்கள். சம் ஆஃப் P1 Q0 கீழே இருக்குது 1532. கொடுங்க சப்ஜெக்ட் பண்ணுங்கள் 1532. நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் P0 Q0 1058 இன்ட்டு 100. இப்போ இதை டிவைட் பண்ணால் 1532 by 1058 ஈக்குவல் டு 1.448.
இன்ட்டு 100 இப்போ 144.8. இது இண்டெக்ஸ் நம்பர். லாஸ்ட் இயர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் 144.8. நெக்ஸ்ட்டு சேம் இதே மாதிரி பேசிவ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் P01 ஈக்குவல் டு பேசிவ்க்கு கேபிட்டல் P இது யூஸ் பண்ணிக்கிறோம். சம் ஆஃப் P1 Q1 பை சம் ஆஃப் P0 Q1 இன்ட்டு 100. டேபிளிருந்து இந்த வேல்யூ எடுக்கலாம். சம் ஆஃப் P1 Q1 அது 1436. அதே டேபிள் வந்து சம் ஆஃப் P0 Q1 வேல்யூ எடுக்கலாம், அது 994. இது டிவைட் பண்ணால் 1.4446. நம்ம நெக்ஸ்ட்டு 100ஆல் மல்டிபிள் பண்ணுறப்ப 144.46. இதுதான் பேசிவ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர். இந்த 14th ப்ராப்ளத்தில் நம்ம 2 இண்டெக்ஸ் நம்பர் ஃபைன் பண்ணியிருக்கோம். ஒன்று லாஸ்ட் இயர், நெக்ஸ்ட்டு ஒன்று பேசிவ்ஸ். இந்த 2 ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பரும் டேபிளில் இருந்து வேல்யூஸ் எடுத்து ஃபார்முலாவை கிளியராக நீங்கள் எழுதி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அழகாக ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.